Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். The width of the river width வந்து 60 மீட்டர். ஓகே சார், வித்தோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போ ரிவரோட வித் எவ்வளோ சார்? இது பார்த்தீங்கன்னா 60 மீட்டர். ஓகே. A swimmer want to cross the river such that he reaches from A to B directly. ஏலேருந்து பிக்கு டைரெக்டாக போகணும். அவன் நேராக குதிக்காமல் இப்படி குதிச்சிருக்கான். பொதுவாக நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குற கொஸ்டின் எப்படி இருக்குன்னா, நேராக குதிச்சு அங்கே போய் சேருவான், இப்படி தான் கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கான், இப்போ கோணலில் குதிச்சா தான் அங்கே போய் சேருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஏலேருந்து பிக்கு போகணும், அதான் அவனுக்கு ஆசை. பாயிண்ட் பி இஸ் 45 மீட்டர் அஹெட் ஆஃப் த ஏசி. ஸோ இதோட பேர் தான் ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் நேராக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே தள்ளி போயிடுச்சு, 45 மீட்டர் தள்ளி. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி போயிருக்கணும், இது பேர் தான் ட்ரிஃப்ட்டு. அஸ்யூம் ஸ்பீட் ஆஃப் த ரிவர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ஸ்விம்மர் as ஈக்குவல். நல்லா பாரு, இந்த ரிவரோட வெலாசிட்டியும் இந்த ஸ்விம்மரோட வெலாசிட்டி என்ன சொல்கிறாங்க, ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லா பாரு, இந்த ஸ்விம்மர் இப்படி போகிறான், என்ன வெலாசிட்டியில் போகிறான், வி வெலாசிட்டியில் போகிறான். இந்த ரிவரோட வெலாசிட்டி என்ன, வி வெலாசிட்டி. புரியுதா? இந்த ரிவரோட வெலாசிட்டி எவ்வளோ, வி வெலாசிட்டி. ஓகே சார், என்ன கேட்குறாங்கன்ட்டு ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாம், நல்லா பாரு, இது வீணா, இது எவ்வளோ சார், வி காஸ் தீட்டா. அப்போ நல்லா பாரு, வெலாசிட்டி தெரியும், டிஸ்டன்ஸ் தெரியும். நான் டைம் கண்டுபிடிக்கலாமா? என் டைம் என்ன சார் வரும், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் வெலாசிட்டி. வெலாசிட்டி என்ன, வி காஸ் தீட்டா. கரெக்டா? இப்போ இது வீணா, இது என்ன ஆயிடுச்சு சார், வி சைன் தீட்டா. எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸை இதோட வெலாசிட்டியெல்லாம் நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பாரு, டோட்டல் வந்து வி, இது வி சைன் தீட்டா. அப்போ இது என்ன சார், புரியுதா? டோட்டல் வி, இது வி சைன் தீட்டா. அப்போ இது என்னவா இருக்கும், வி மைனஸ் வி சைன் தீட்டா. அப்போ எவ்வளோ டைம் சார், டைம் பார்த்தீங்கன்னா அதே டைம், ஆனால் இப்போ நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 45 டிவைட் பை வி மைனஸ் வி சைன் தீட்டா. இதை நான் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் 45 பை வி காஸ் தீட்டா, சரி வியை காமன் எடுத்துட்டேன்னா 1 மைனஸ் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 பை வி காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் இங்கிட்டு கொண்டு அந்த டேர்ம் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன்னா 45 பை 60 வந்து 3/4 ஆயிடுச்சா. 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 3/4 இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. இதுலேருந்து என்ன பண்ணுறது, தீட்டோட வேல்யூ ஒன்று போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா, இல்லை வேற எப்படியே சால்வ் பண்ணி கொண்டு வரணும். ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் கேஸில் தீட்டோட வேல்யூ என்ன, 24/25. இங்கே எவ்வளோ, 24/25. அப்போ இந்த 24 என்னது, அட்ஜசன்ட் சைடு, இது என்னது, ஆப்போசிட் சைடு. அப்போ நம்ம இந்த மாதிரி வேணால் சப்ஸ்டியூட் பண்ணியும் கொண்டு வரலாம். பட் எப்படி ப்ராப்பராக ஒரு ரிசல்ட் கொண்டு வருது, சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு ஓகே ஐடியா வந்துருச்சு. சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆயிரும், 1 ஆயிரும். கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, இதை நான் எப்படி எழுதிக்கலாம், சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா இன்ட்டு சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 1. இது என்ன ஈக்குவேஷன், சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு 3/4. இப்போ நல்லா பாரு, இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா என்ன கிடைக்குது, 4/3. சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா என்ன கிடைக்குது, 3/4. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணு. ஏன் ஃபேன் வர மாட்டேங்குது அங்கே வரைக்கும், சரியா? சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, சீக்கண்ட் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா தெரியும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால்
2 secant theta is equal to 4/3 plus 3/4. 16 plus 9, 25 divided by 12. கரெக்டா? அப்போ secant theta என்ன ஆயிடுச்சு? 25/24. secant theta secant theta இல்லை. சரி, secant ரெசிப்ரோக்கல் எடுத்தால் cos theta-வா? cos theta is equal to 24/25. கரெக்டா இல்லையா? cos theta is equal to 24/25. அப்போ theta என்ன ஆயிடுச்சு? theta-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா cos inverse of 24/25. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்? லெட் மீ புட் இன் சிம்பிள் வே. சப்போஸ் நமக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நல்லா பாரு. சீக்கண்ட் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 24/25 அப்படின்னா என்ன சார் மீனிங்? ஆப்போசிட் சைடு எவ்வளோ? ஆப்போசிட் தெரியாது. அட்ஜசன்ட் எவ்வளோ? அட்ஜசன்ட் வந்து 24, ஹைபாட்னிஸ் வந்து 25. அப்போ ஆப்போசிட் என்ன ஆயிரும்? பைசகர சீரம் அப்ளை பண்ணால் 7 வந்துடும். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம இப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணுவோம். சீக்கண்ட் தீட்டாவோட ஃபார்முலா என்ன சார்? சீக்கண்ட் தீட்டானா ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட். ஹைபாட்னியூஸ் பை அட்ஜசன்ட் 24/25 மைனஸ் 20 ஹைபாட்னியூஸ் பை 25/24. சாரி, கரெக்டாக தானே எழுதுனேன். 25/24 மைனஸ் tan தீட்டா. tan தீட்டா ஃபார்முலானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் 18/24 which is equal to 3/4 தான். அப்போ நல்லா வரும். உனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்ததுக்கப்புறம் எதை மேட்ச் ஆகுதோ அதை நீ யூஸ் பண்ணிக்கோ. சப்போஸ் இப்போ நீ சைனுக்கு எடுக்கிறன்னா சைன் ஃபார்முலா என்ன? இங்கே பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து 24, அட்ஜசன்ட் அப்போ 7 ஆயிருமா? அப்போ தான் ஹைபாட்னியூஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். இங்கே பாரு, திஸ் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன் சார் பாசிபிளே கிடையாது? இந்த ரெண்டு ஆன்சர் ஏன் பாசிபிள் கிடையாது? கரெக்டாக ஆன்சர் சொல்லு. அப்புறம் நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் இந்த ரெண்டு ஆப்ஷன் பாசிபிள் இல்லை? ஏன்னா நல்லா பார்த்தனா இங்கே காஸ் தீட்டாவோட வேல்யூ 25/24 கிடைக்குது, which is greater than 1, which is not possible. அப்போ இந்த ரெண்டு ஆன்சரில் ஆன்சர் பாசிபிள் இல்லை. அப்போ இது ரெண்டு தான் ஒன்று ஆன்சர். புரிஞ்சா? இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.